இன்னைக்கு இந்த வீடியோவில் சௌச்சௌ வச்சு ரொம்பவே ஹெல்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான சௌச்சௌ கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான சாதத்து கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சௌச்சௌ கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற சௌச்சௌவை எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கும் போது காய் சீக்கிரமே வெந்து வந்துடும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். கூடவே 2 சின்ன தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயோட மேலே இருக்கிற கருப்பு பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி துருவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் அதிகமாக சேர்த்துட்டாலும் இந்த கிரேவியோட டேஸ்ட் மாறிடும். அதனால் இந்தளவு தேங்காவே போதுமானது. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் இப்போ வறுத்து அரைக்க போகிறோம். எல்லா பொருளையும் இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சிட்டு செய்கிறதுனால, ஃப்ரெஷ்ஷாக மசாலா சேர்க்கறதுனால இந்த சௌச்சௌ கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மனமாகவும் சுவையாகவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொருட்கள் எதுவுமே கரிஞ்சிடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் சௌச்சௌவில் கூட்டு, பொரியல், சாம்பார்னு நிறைய செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த சௌச்சௌ கிரேவி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூடான சாதத்து கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இதில் நெய் விட்டு சாப்பிடும்போது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் அரைப்பட்டு வந்துடும். இப்போது தண்ணி எதுவும் சேர்த்துடாமல் இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியே கொஞ்சம் தண்ணி வெளிவிடும். அதனால் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. சௌச்சௌ நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயில் காலங்களில் நீர்க்காய்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. குறிப்பாக இந்த சௌச்சௌ நிறைய சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சௌச்சௌவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இந்த காயை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த காய் இப்போ நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயில் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது இந்த கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சௌச்சௌ கிரேவியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சௌச்சௌ பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மறுபடியும் இதை மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இதில் நாம் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், மல்லி எல்லாத்தையுமே வறுத்துட்டு அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் வேக விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இதில் நம்ம அரைச்சி சேர்த்த மசாலா, சௌச்சௌ எல்லாமே சூப்பராக வெந்து இந்த கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின மல்லியில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மல்லியில் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே சுவையான சத்தான சௌச்சௌ கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம சந்திக்கலாம்.